இப்போ இருக்கிற மென் கிட்ட மாறாம இருக்கிற பிரச்சனையே இதுதான். அவங்க வைஃப் ட்ரெடிஷனலாவும் இருக்கணும், கரியரையும் பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ட்ரெடிஷனல் வைஃப் என்ன பண்ணுவாங்க? காலையில எந்திரிப்பாங்க, பசங்களை பாத்துப்பாங்க, ஹஸ்பண்ட ஒர்க்கு அனுப்புறது, வீட்டை பாத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் தான் பண்ணுவாங்க. பேசிக்கா நம்ம அம்மா மாதிரி. நம்ம அம்மா எல்லாம் அவங்க ஆம்பிஷன், பேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை பத்தியே யோசிக்காம ஃபேமிலிக்காகவே வாழ்ந்துட்டாங்க. ஆனா நம்ம அம்மாங்க எல்லாம் வீட்டை மட்டும் தான் பாத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா மாடர்ன் வைஃப்ஸ் காலையில எந்திரிக்கணும், வீட்டை பாத்துக்கணும், குழந்தைங்களை பாத்துக்கணும், உங்களை பாத்துக்கணும், அதுக்கப்புறமா ஆபீஸ்க்கு போகணும், அங்க இருக்க பிரஷரை ஃபேஸ் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து உங்க எல்லாரையும் பாத்துக்கணும். இந்த மாதிரி அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஷீ இஸ் ஃபீலிங் வெரி எக்ஸாஸ்டட் அண்ட் அவங்கள பத்தி அவங்க யோசிக்கிறதே இல்ல. இந்த மாதிரி உங்க வைஃபை நீங்க வச்சுக்கலாமா? இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு மாடர்ன் ஃபேமிலியை கிரியேட் பண்ணுங்க. நம்பர் 1, உங்க வைஃபோட ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 2, ஒன்னா உட்கார்ந்து உங்களோட ஃபியூச்சரை பிளான் பண்ணுங்க. அது ஃபேமிலி கான்ட்ரிபியூஷனாவும் இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸா கூட இருக்கலாம். நம்பர் 3, ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் சில்ட்ரனோட ஒர்க்கை 2 பேருமே ஈக்குவலா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு மேனா உங்ககிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கு. ஒண்ணு, நீங்க உங்க அம்மா மாதிரியே இன்னொரு வுமனை கிரியேட் பண்ணலாம். இல்லனா நீங்க உங்க வைஃப ஒரு பவர்ஃபுல் வுமனா கிரியேட் பண்ணலாம். ஒரு பவர்ஃபுல் பர்சன்னால தான் இன்னொரு பவர்ஃபுல் பர்சனை கிரியேட் பண்ண முடியும். சோ கிரியேட் அ பவர்ஃபுல் வைஃப், பிகாஸ் உங்க வைஃப் பவர்ஃபுல்லா இருந்தா உங்க ஃபேமிலியே பவர்ஃபுல்லா மாறும். பிகம் பவர்ஃபுல் டுகெதர்.